வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் அனர்த்தத்தை பற்றிய முன்னெச்சரிக்கை அரசு புறக்கணித்ததாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என்று அரசாங்கம் விளக்கம். பொதுமக்களின் வாழ்க்கையை மீண்டும் இயல்பு நிலையில் கொண்டு வருவதற்கான மீட்பு நடவடிக்கையில் முப்படையை சேர்ந்து 28,500 சிப்பாய்கள் தொடர்ந்தும் பணியில். தற்போதைய சூழ்நிலையை முன்னிறுத்தி சரியான கொள்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முதலீடுகள் உறுதியான முறையில் பலப்படுத்த வேண்டும் என பிரதமர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அண்மையில் ஏற்பட்டிருந்த பெரும் அனர்த்தத்தை பற்றிய முன்னெச்சரிக்கை அரசு புறக்கணித்ததாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் 12ஆம் தேதி இலங்கைக்கு பெரிய அளவில் புயல் தாக்கும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசு கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அந்த தேதியில் அதிகாரப்பூர்வ முன்னெச்சரிக்கை ஒன்று எந்த நிறுவனம் வெளியிட்டிருந்தாலும் அதன் ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் சவால் விடுத்தார். வளிமண்டலவியல் திணைக்களம் கடந்த நவம்பர் மாதம் வெளியிட்டு அனைத்து காலநிலை அறிக்கைகளும் தன்னிடம் உள்ளன என்றும் அந்த நிலையில் எவ்வாறான அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அத்தகைய முன்னெச்சரிக்கை வெளியிடப்பட்டிருந்தால் அது அனர்த்த முகாமைத்துவ மையம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் அனுப்பப்பட்டிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் நவம்பர் 25ஆம் தேதி தாளமுக நிலைமை உருவாகி 28ஆம் தேதி அது தீவிரம் அடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். பொதுமக்களின் வாழ்க்கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான மீட்பு நடவடிக்கையில் முப்படையை சேர்ந்த 28,500 சிப்பாய்கள் தொடர்ந்தும் பணிக்கப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ தெரிவித்தார். சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டிருந்த 31,057 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் முப்படை மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதேவழி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கட்டமைப்பில் 75% மேற்பட்ட இதுவரை மீளமைக்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தடைப்பட்ட ஃபைபர் இணைப்புகள் விரைவாக பழுது பார்க்கப்பட்டு வருகிறது என்றும் அந்த குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார். அதேபோல் அனர்த்த நிலைமையின் போது நாட்டிற்கு வந்த எந்த ஒரு சுற்றுலா பயணிக்கும் பெரும் சேதங்கள் ஏற்படவில்லை என்று இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அனைத்து முக்கியமான சுற்றுலா தலங்களும் தற்போது சிரமமின்றி அணுக முடிகிறது என்றும் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையை முன்னிறுத்தி சரியான கொள்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முதலீடுகளை உறுதியான முறையில் பலப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் மூலோபாய ரீதியாகவும் பட்ஜெட்டில் சில மாற்றங்களை செய்வது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்றிருந்த இலங்கை பொருளாதார மற்றும் முதலீடு உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை கூறினார். நாட்டை மீண்டும் பின்னோக்கி செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் மாறும் நிலையில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்வது தவிர்க்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கான சரியான சூழல் தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் சேதத்திற்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு உருவாக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இதுவரை 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு இளைஞர்கள் பணம் வைப்பு செய்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் நாட்டு மக்களின் பெரும்பாலானோர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இணையாக வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை உதவி வழங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நோக்கத்திற்காக நிதியமைச்சு மற்றும் பிற அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பில் 2 முக்கிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் நிதி பங்களிப்புகளை பெறுவதற்காக இலங்கை வங்கியில் சிறப்பு கணக்கு ஒன்றை திறந்துள்ளது. இதுவரை 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் இந்த கணக்கில் பணம் செலுத்தியுள்ளனர். அனர்த்த நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்புவது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த ஆவணங்களுடன் எந்த கட்டணமும் இன்றி தீர்வை வரி மற்றும் பிற கட்டணங்களில் இருந்து விடுபடுத்தப்பட்டு பொருட்களை அனுப்ப முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் சிறப்பு அணி அமைக்கப்பட்டுள்ளது. அனுப்பப்படும் பொருட்கள் எளிதாக விடுவிக்கப்படுவதாகவும் ஆனால் இந்த சலுகை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பேரில் அனுப்பப்படும் பொருட்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்கள் சுங்கத்துறையின் இணையதளத்திலும் உலகம் முழுவதும் உள்ள இலங்கை தூதரகங்களிலும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. நிவாரணப் பொருட்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் பெறப்பட்டதும் அவை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்களின் வழியே உடனடியாக விநியோகிக்கப்படும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. வங்கிகள் வழியே பணம் அனுப்புவதில் சிரமம் உள்ள வெளிநாட்டு இளைஞர்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டின் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் பணம் அனுப்பலாம். இறுதியாக வெளிநாட்டில் வாழும் உங்கள் உதவி பணம் அல்லது பொருட்கள் உங்கள் சகோதரர், உறவினர் அல்லது அண்டை நாட்டு வீட்டாரின் கைகளில் சேர்க்கக்கூடும். எனவே பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையினை மீண்டும் கட்டியெழுப்ப அனைவரின் ஆதரவும் அவசியம் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணப் பணிகளை தொடர்ந்தும் ஆதரிப்பதற்காக இந்தியாவின் மனிதாபிமான உதவிகளோடு கூடிய C-17 விமானம் புதன்கிழமை பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தது.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நிவாரணப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்தார். அவற்றை பெற்றுக் கொண்டவர்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் தற்போது தன்னார்வலர்களாக செயற்படும் சுனில் ஜாவிர், நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் இந்திக புஷ்பகுமார் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் டயானா பெரேரா ஆகியோர் ஆவர். இந்த நிவாரண சரக்குகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை கட்டமைப்பை புனரமைக்க 50 டன் இரும்பு வேலி பாலங்கள், பாதுகாப்பாக குடிநீரை வழங்க ஒரு மணி நேரத்திற்கு 20 லிட்டர் நீரை சுத்திகரிக்கக்கூடிய 500 நீர் சுத்திகரிப்பு கருவிகள், மேலும் அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்டவை அடங்குகிறது. நிட்வா புயலால் ஏற்பட்ட பெரும் பேரழிவுக்கு பின்னர் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஆசிய அபிவிருத்தி வங்கி $3 மில்லியன் நிவாரண மானியத்தினை அங்கீகரித்துள்ளது. மேலும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கு தலா $2 மில்லியன் வழங்குவதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கங்களிடமிருந்து வந்த அவசர உதவி கோரிக்கைகளை தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசோடா கண்டா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அவர் இந்த வழிகளை ஏற்படுத்திய துயரங்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்ததோடு உயிர்களை காப்பாற்றவும் சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவிகளை வழங்கும் என்று இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் அரசுகளுக்கும் மக்களுக்கும் உறுதியளித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் மற்றும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் குறித்த அரசாங்கத்துடன் இணைந்து விரிவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மானியங்கள் அவசர கால மற்றும் மனிதாபிமான நிவாரண முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. இவை இயற்கை பேரிடர்களின் உடனடி விளைவுகளை சமாளிக்க உறுப்பு நாடுகளுக்கு விரைவாக நிதி வழங்கும் ஆசிய பசிபிக் அனர்த்த நிவாரண நிதியத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. இலங்கை உள்ளிட்ட பல தென்கிழக்காசிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பெரும் உயிர் சேதமும் சொத்து உள்கட்டமைப்பும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஆதரிக்கும் முன்னணி பலதரப்பு அபிவிருத்தி வங்கியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி செயல்படுகின்றது. உறுப்பு நாடுகளுடன் இணைந்து சவால்களை சமாளித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் தரமான உள்கட்டமைப்பை உருவாக்கவும் நிதி மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகளை பயன்படுத்தி வருகின்றது. சீரற்ற காலநிலை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள 7 முக்கிய வீதிகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் பொறியியலாளர் அபிராமி வித்யாபரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பேரிடரால் சேதமடைந்த வீதிகளை பார்வையிடும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவில் மீட்டெடுக்கும் வகையிலே அவற்றை தற்காலிகமாகவேனும் உடனடியாக புனரமைக்குமாறு வழங்கிய பணிப்புரையின் அடிப்படையில் இந்த துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அரசு திணைக்களங்கள், கிராமம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்போடு மிக குறுகிய நேரத்தில் பின்வரும் வீதிகள் சீரமைக்கப்பட்டது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பண்ணை வீதி 40 மீட்டர் திருத்தப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை, கேப்பாப்பலவு, புதுக்குடியிருப்பு வீதியில் 25 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பூவரசங்குளம், செட்டிக்குளம் வீதி 50 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. மாந்தி மேற்கில் மாந்தி பரப்பு கடந்தான் வீதி 5 மீட்டர் திருத்தப்படுகிறது. கட்டாட வயல் ராமையன்குளம் வீதி 500 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. மகுளங்குளம் பள்ளமடு வீதி 40 மீட்டர் திருத்தப்பட்டு வருகின்றது. மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பேரிடரால் நேற்று திடீரென்று சேதமடைந்த கச்சலைமடு பேராற்று பாலம் உடனடியாக சீரமைக்கப்பட்டு போக்குவரத்திற்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான பிற வீதிகளிலும் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக அதிகார சபை முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருவதாகவும் பணிப்பாளர் மேலும் தெரிவித்திருந்தார்.